வெல்கம் டு 7 இந்த வீடியோ பதில் பார்த்தீங்கன்னா தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி பதில் தான் பார்த்துட்டு வரோம். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவை என்ன பார்க்க போகிறோம்னா சிந்துவெளி நாகரிகம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், மக்கள் நதிக்கரையில் குடியேற காரணம் என்ன? ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், வளமான மண், சரிதான். செகண்ட் ஒன், போக்குவரத்துக்கு ஏற்ப வழிகளாக இருந்தன, இதுவும் சரிதான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சியும் வரலாம், டியும் வரலாம். 1 மற்றும் 2 இதுவும் சரிதான், அனைத்தும் இதுவும் சரிதான். கொஷின் நம்பர் 2, ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை பற்றி முதலில் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் டி, சார்லஸ் மேசன். கொஷின் நம்பர் 3, கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் எது? ஆன்சர் ஏ, பாழடைந்த செங்கற்கோட்டை. கொஷின் நம்பர் 4, 1856 எந்த 2 நகரங்களுக்கிடையே ரயில் பாதை அமைக்கும் போது சுட்ட செங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன? ஆன்சர் டி, லாகூர் மற்றும் கராச்சி. கொஷின் நம்பர் 5, நாகரிகம் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் பி, லத்தீன். நாகரிகம் என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. கொஷின் நம்பர் 6, கீழ்கண்டவற்றுள் தொல்லியலாளர்கள் புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்க எவற்றை பயன்படுத்துகின்றனர்? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, காந்தப்புல வரடி, இதுவும் சரிதான். ரேடார் கருவி, இதுவும் சரிதான். பண்டைய இலக்கியங்கள், இதுவும் சரிதான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, அனைத்தும் சரியானது. கொஷின் நம்பர் 7, 1924 ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையான பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் மார்ஷல். ஆப்ஷன் ஏ. கொஷின் நம்பர் 8, கீழ்கண்டவற்றுள் மிக பழமையான நாகரிகம் எது? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஹரப்பா, இது சரி. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ கொடுத்துருக்காங்க, இது இல்லை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஃபர்ஸ்ட் ஒன் ஹரப்பா மட்டும் சரியானது. கொஷின் நம்பர் 9, எந்த ஆண்டில் இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்டது? இந்திய தொல்லியல் துறை எப்போ நிறுவனம் பார்த்தீங்கன்னா 1861. ஆப்ஷன் சி. கொஷின் நம்பர் 10, கீழ்கண்டவற்றில் தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு. இதில் தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா காலிபங்கன், பாகிஸ்தான், இதுதான் தவறானது. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி, 3 மட்டும் தவறானது. கொஷின் நம்பர் 11, கீழ்கண்டவற்றுள் ஹரப்பன் நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்பதற்கான காரணங்கள் யாவை? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, விவசாயம் மற்றும் கைவினை தொழிலாளர்களுக்கான திடமான அடித்தளம், இது சரியானது. செகண்ட் ஒன் பாருங்க, தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை, இதுவும் சரியானது. தேர்ட் ஒன் பாருங்க, சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு, இதுவும் சரியானது தான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, அனைத்தும். கொஷின் நம்பர் 12, சிந்துவெளி நாகரிகத்தில் நகரத்தின் மேற்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் சி, கோட்டை. கொஷின் நம்பர் 13, ஹரப்பா நகரில் பொதுமக்கள் வசிக்கும் இடம் எது? ஆன்சர் டி, கீழ்நகர அமைப்பு. கொஷின் நம்பர் 14, மெகர்கர் எந்த கால மக்கள் வாழ்ந்த இடமாக கருதப்படுகிறது? மெகர்கர் பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம் மக்கள் வாழ்ந்த இடமாக கருதப்படுகிறது. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 15, மெகர்கர் எந்த ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது? எந்த ஆறுன்னு பார்த்தீங்கன்னா போலன். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 16, ஹரப்பா நாகரிக தெருக்கள் எந்த வடிவமைப்பை கொண்டிருந்தன? ஆன்சர் ஏ, சட்டகம். கொஷின் நம்பர் 17, கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை எது? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன, சரியானதுதான். செகண்ட் ஒன் பாருங்க, ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளியலறையும் இருந்தன, இதுவும் சரிதான். தேர்ட் ஒன் பாருங்க, வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை கொண்டவையாக இருந்தன, இதுவும் சரியானதுதான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, அனைத்தும் சரியானது. கொஷின் நம்பர் 18, கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கட்டிடங்கள் கட்ட சுட்ட செங்கற்கள் பயன்படுத்துவதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா அவை நீரில் கரைவதில்லை, சரிதான். அதே செகண்ட் ஒன் பாருங்க,
ஹரப்பா நாகரிகத்தில் ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு காணப்பட்டது. இதுவும் சரியானது தான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 சரி. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 19. ஹரப்பாவின் பெருங்குளம் எந்த வடிவத்தில் அமைந்திருந்தது? ஆன்சர் பி. செவ்வகம். கொஷின் நம்பர் 20. குளத்தின் பக்கவாட்டில் எத்தனை புறத்தில் அறைகள் அமைந்திருந்தன? பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி 3. கொஷின் நம்பர் 21. கீழ்கண்ட எந்த இடத்தில் தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ராகி கர்கி. கொஷின் நம்பர் 22. மொகஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டடமான கூட்டரங்கு எத்தனை தூண்களை கொண்டிருந்தது? ஆன்சர் பி 20. கொஷின் நம்பர் 23. சுமேரியாவின் அக்கடிகை பேரரசுக்கு உட்பட்ட அரசன் நரன்சின் சிந்துவெளி பகுதியில் உள்ள டேஸ் என்னும் இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பெழுதியுள்ளார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. மெலுகா. கொஷின் நம்பர் 24. கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா நாகரிகத்தின் வணிகம் மற்றும் போக்குவரத்து பற்றிய சரியான கூற்று எது? ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க, ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தன. இதுவும் சரியான கூற்று தான். செகண்ட் ஒன் பாருங்க, தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகளை பயன்படுத்தின. இதுவும் சரிதான். தேர்ட் ஒன் பாருங்க, சக்கர வண்டிகளை பயன்படுத்தின. இதுவும் சரியானது தான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. அனைத்தும் சரியானது. கொஷின் நம்பர் 25. சிந்துவெளியின் எந்த பகுதியில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பிடும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. லோத்தல். கொஷின் நம்பர் 26. அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை சிந்துவெளி பகுதியின் எந்த பகுதியில் காணப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. மொஹஞ்சதாரோ. கொஷின் நம்பர் 27. சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்ட அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க, காதின் கீழ் 2 துளைகள் காணப்படுகிறது. சரிதான். அதே செகண்ட் கூற்று பாருங்க, வலது தோல் மேல் அங்கியால் மூடப்பட்டுள்ளது. இது தவறு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் சரியானது. கொஷின் நம்பர் 28. குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட டேஸ் அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டிருந்தது. ஆன்சர் டி. தந்தம். கொஷின் நம்பர் 29. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எது? ஆன்சர் ஏ. செம்பு. கொஷின் நம்பர் 30க்கு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நண்பர்கள் சரியாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் பார்க்கலாம்.